வணக்கம் மக்களே. இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான அதாவது 11வது வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்ல யார் யார் இருக்கா, யார் யார் இல்ல, என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் டீடைலா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த 10 வாரங்கள் கடந்த நிலையில இந்த 10 வாரங்களா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர் இருந்தாங்க. 15 பேர்ல ஒரு 10 பேரோ 8 பேரோ இல்ல 12 பேரோ 13 பேரோ ஒரு 2 பேர் 3 பேர் மிஸ் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன் வந்து அதாவது கேப்டன் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லாமலே 1-2 பேர் வந்து மிஸ் ஆயிட்டு தான் இருந்தாங்க. பட் இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 5 வாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த நாமினேஷனுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கேப்டனையும் அந்த வாரத்தோடைய கேப்டனையும் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க இல்லாதவங்க மற்றபடி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வந்துருவாங்க. அதுவும் நெருக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நாமினேஷனுக்குள்ள வந்துருவாங்க. சரிங்களா, ஒரு ஓட்டு இருக்கிற ஆட்கள்லாம் கூட நாமினேஷனுக்குள்ள கொண்டு வந்து போட்டுருவாங்க. ஸோ இந்த வாரத்தோட நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல. விஜய் விஷால் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் ஆயிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஸோ இந்த கேப்டன்சில என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல கேம்ல. ஸோ அது என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு நான் உங்களுக்கு லைவ்ல அப்டேட் பண்றேன். சரிங்களா, ஸோ இப்போ இந்த நாமினேஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் இருக்காரு, அதுக்கப்புறம் அருண் இருக்காரு, அப்புறம் ஜாக்லின், பவித்ரா, அப்புறம் மஞ்சேரி, ரஞ்சித், தீபக், சௌந்தர்யா, ராணவ், அன்சிதா, ரயான் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இருக்காங்க. சோ இந்த வாரம் உங்களோட உங்களோட மைண்ட் செட் படி உங்களோட கருத்துல யாரு வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? என்னோட ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் கண்டிப்பா இருப்பாரு. அன்சிதாவா இல்ல ரயானா அப்படிங்கறத ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ரஞ்சித் கண்டிப்பா இருப்பாரு. ஸோ இன்னைக்கான ஓட்டிங்ல வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ இதுக்கப்புறம் ஓட்டிங் கேம் வந்து அதாவது ரயான் ஒரு கேம் இன்னைக்கு ப்ரோமோல கூட வந்து ரயான் நல்லா பேசுறாரு. ஸோ ரயானோட கேம் மாறுச்சு அப்படின்னா தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. ஸோ யார் வெளியில போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இந்த கேம்ல இருந்து யார் வெளில போறது, இந்த நாமினேஷன்ஸ்ல இருந்து வெளில போவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இதை மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ரஞ்சித் நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.